ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நடத்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாண்டில் ஊபர் ஈட்ஸ் மூலியமாக, அதாவது உணவு டெலிவரி பண்ணுறது மூலியமாக $100 ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு $100 சேலஞ்சு மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது $100 நான் எவ்வளோ மணி நேரத்தில் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா $100 வந்து இந்தியா மதிப்பில் $5000 வரும். நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் உணவு டெலிவரி பண்ணுறது மூலியமாக $5000 வந்து எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த $100 சேலஞ்சுக்குள்ளே நம்ம போகலாம். அது எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம சம்பாதிக்கலைங்களே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ஊபர் ஈட்ஸை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். அதில் வந்து நீங்கள் ஊபர் ஈட்ஸ் நீங்கள் நியூசிலாண்டில் இங்கே ஓட்டணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் எல்லாமே அதில் வந்து பேசிட்டதுனால இதில் அந்த டாக்குமெண்ட்ஸை பற்றிலாம் நான் வந்து பேச போகிறதில்ல. சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4:30 ஆகுது. கரெக்டாக வந்து 4:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து கிலோமீட்டரோ எதுவுமே கால்குலேட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து எவ்வளோ மணி நேரத்தில் $100 ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். சரி வாங்க நான் வந்து 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டரு. $8 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 22 நிமிஷம் கழித்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. அதை எடுப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டரு. வெஸ்ட் சிட்டிங்கிற ஒரு மாலுக்குள்ளே KFCயில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் விழுந்திருக்கு. மாலுக்குள்ளே வந்து இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $8 தான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 22 நிமிஷம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்க போயிட்டுருக்கோம். நீங்கள் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 0ன்னு தான் இருக்கும். இன்னும் நம்ம ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேமரா சிம்பிள்லாம் தெரியுது பாருங்கள். இந்த ஊபரில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பீடு கேமராலாம் இருக்குது அப்படிங்கிற மாரிலாம் வந்து நமக்கு வந்து காட்டும். அது பிரகாரம் பார்த்து ஓட்டிக்கிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வரையும் 0ல் தான் இருக்குது ஏர்னிங்ஸு. பார்ப்போம் இப்போ ஏர்னிங்ஸ் வந்து இப்போ வரணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெலிவரியோட $11 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டெலிவரி வரும்பொழுது நமக்கு $8 தான் காட்டுனுச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம டிராஃபிக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால அவங்களே வந்து ஊபர்லேயே வந்து ஒரு $12 கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும். செகண்ட் ஆர்டர் வந்து இப்போ $11 வந்தது. அது என்னால் அந்த டயத்தில் ஃபோனில் டிஸ்பிளேல காட்ட முடியல, ஏன்னா ஒரே டிராஃபிக்காக இருந்தது. இப்போ நான் செகண்ட் ஆர்டர் எடுக்க இந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். சரி வாங்க அப்படியே எடுக்கலாம். இந்த ஆர்டருக்கு வந்து $11 வந்திருக்கு. ஃபுட்டு வந்து இங்கே ஒன்றும் ரெடி ஆகலை, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து டிலே பண்ணாங்கன்னா சம்டைம், அதாவது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா பரவாயில்ல, ரொம்ப நேரம் அதுக்கு மேலே டைம் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ஊபர் ஈட்ஸில் வந்து அவங்களே வந்து சேர்த்து காசு கொடுத்துருவாங்க. இந்த ஃபஸ்ட்டு டெலிவரியே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துடும். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரத்தில் இது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஊபர் ஈட்ஸில் $12 தான் வந்திருக்கு. இப்போ ஒரு $11 வந்து செகண்ட் ஆர்டருக்கு வந்திருக்கு. டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு $23 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கழித்து இந்த ஆர்டரை கொடுக்குறாப்புல. சமையல் பண்ணுறவர் சமையக்கட்டிலே படுத்து தூங்கிட்டார் போல். இப்படியே போனால் நம்ம எப்போ முடிக்கிறேன்னு தெரியல இன்றைக்கி. வாங்க இதை கொண்டு போய் கொடுப்போம். இவ்வளோ நேரத்தில் இப்போ தான் 2வது டெலிவரியே கொடுக்க போயிட்டுருக்கோம். அது இந்த டெலிவரி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இப்போ நம்ம சிக்னலில் இந்த சிக்னலில் நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்பீட் லிமிட் எவ்வளோது அப்படின்னா 50 தான். இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம மோட்டர்வேல போகிறோம். மோட்டர்வே பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து நீங்கள் 100 கிலோமீட்டர் வரையும் ஓட்டலாம். மற்றபடி ஆக்லாண்டு உள்ளே வந்து நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்கும், 30 கிலோமீட்டர் இருக்கும். இந்தமாதிரி ஸ்பீட் லிமிட் நிறையா இருக்கும். இப்போ எல்லாமே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வேலை முடிச்சுட்டு நிறையா பேர் இப்போ இன்சிடென்ட் ஆனதுனால தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. வந்து டிராஃபிக்னு சொல்ல மாட்டேன்னா, ஏன்னா இது ஒன்றும் பெரிய டிராஃபிக்கெல்லாம் கிடையாது. 2வது டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்ப்போம் செகண்ட் டெலிவரிக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு. $11 இது ஃபஸ்ட்டு டெலிவரி. 2வது டெலிவரிக்கு கிட்டத்தட்ட $22 வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ரெஸ்டாரண்ட்டே டிலே பண்ணதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ காசு வந்திருக்கு. $34 வந்து இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம 4:30 மணிக்கு ஆரம்பித்தோமா, கிட்டத்தட்ட வந்து இப்போ 6:31 ஆகுது மணி. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் இப்போ $34 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே டிலே வர்றது, அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்து 3வது ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணுறேன். இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 66 நியூசிலாண்ட் டாலர் ஏர்ன் பண்ணால் தான் அந்த $100ங்கிறத நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். பொறுத்து இருந்து பார்ப்போம். 3வது ஆர்டர் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். 3வது ஆர்டர் வந்துருச்சுங்க. $10 எடுத்துருவோம். 3வது ஆர்டர் எடுக்க இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். 3வது ஆர்டரை வாங்கிட்டோம். இந்த ஆர்டர் லேட் பண்ணல, சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. இதேமாரி போகிற இடம்லாம் கொடுத்துட்டா சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம எப்படி சொல்கிறது அந்த $100 முடிச்சிடலாம். 3வது டெலிவரியே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் 3வது டெலிவரிக்கு வந்து இப்போ $10 வரணும். பாப்பா எவ்வளோ ஆட் ஆகுதுன்ட்டு. $10 வந்துருச்சு. டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா $44 இது வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ மணி 7:12 ஆகுது. இந்த $44 கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் வந்து எடுத்திருக்கோம். இன்னொரு $56 எடுத்தோம்னா நம்மளுக்கு $100 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த டார்கெட்டை முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம கொண்டாந்து டெலிவரி கொடுத்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் அவுட்ரு
கொஞ்சம் அவுட்ருங்கும் போது இப்போ வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்த விதமான ஒரு ஆர்டருமே நம்மளுக்கு வந்து திருப்பி வராது. அப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணணும்னா ரெஸ்டாரண்ட் இருக்க ஏரியாவாக நம்ம வந்து போகணும். இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, வேஸ்ட்டு தானே அது. இப்போ நம்ம அங்கேயே வெயிட் பண்ணோம்னாலும் வந்து ஆர்டர் பெருசாக வராது. இதுமாதிரி வந்து ஒரு சில ஆர்டர்னு சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் எப்படி ஒரு 10 ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஆர்டரே வந்து நீங்கள் போய் அதில் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி தான் வரணும். அப்போ இன்னும் $100 ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஓட்டணும்னு தெரியல. நான் இப்போ இந்த வீடியோவுக்காக தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதே வந்து நான் மட்டும் இங்கே வந்து சும்மா ஓட்டியிருந்தேன்னா நேரத்துக்கு போயிருப்பேன் வீட்டுக்கு. 4th ஆர்டரையும் வாங்கியாச்சு. இதை கொண்டு கொடுக்க வேண்டியது தான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வருது கொண்டு கொடுக்குறதுக்கு. அதேமாதிரி $12 கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். அவ்வளோதான், லைட்டிங் போயிடுச்சு, இருட்டாகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 7:50 ஆகுது நைட்டு. இன்னொரு அரை மணி நேரத்துலலாம் ஃபுல்லாக இருட்டாயிரும். இப்போ 4th ஆர்டர் எடுத்தோம்ல, இன்னொரு ஆர்டர் வந்து அதோட ஆட் ஆயிருக்கு. அதாவது வந்து ஒரு $6 இருக்குது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ 4th ஆர்டரில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக 2 டெலிவரி கொடுக்கணும். சரி, கொண்டு கொடுத்துட்டு அடுத்து பார்ப்போம். 4th ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ இடையிலே வந்து இன்னொரு டெலிவரி நம்ம கொடுத்துட்டோம். அதனால் 56 வந்து ஆட் ஆகிடுச்சு அந்த $12. அது போக இப்போ ஒரு $6 வந்து ஆட் ஆகும் பாருங்கள். ஏன்னா இடையிலே நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்டது. டோட்டலாக பாருங்கள் இப்போ வந்து $18 ஆட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் $44லேருந்து நீங்கள் ஒரு $18 ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த $62 வந்து வரும். இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து இப்போ எவ்வளவு, இன்னும் $38 வந்து நம்ம $100க்கு வந்து நம்ம எடுக்கணும். கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8:30 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம 4 மணி நேரம் வந்து ஓட்டியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நேரம் வந்து இந்த எப்படி சொல்ல விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி காத்திருந்து காலங்கள் தான் முடிஞ்சு. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஆர்டர் வருது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக இப்போ இருட்டாகிடுச்சு. இந்த 4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்து போட்டு வந்தேன், அதுதான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். திருப்பி இப்போ வந்து அடுத்த ஆர்டர் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் நான் காத்திருக்கணும்னு தெரியல. அதுவும் வந்து காத்திருந்து காலங்கள் போகிற மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டு உட்காந்து கொண்டேதான் போல். இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு $18 வந்து ஒரு ஆர்டர் வந்தது. அது வந்து நான் டிராஃபிக்கில் வந்ததுனால உங்களுக்கு காட்ட முடியலை, அதை நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். சரி, இதை டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த ஆர்டரையும் வாங்கியாச்சு, கொண்டு கொடுக்க வேண்டியது தான். இந்த ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோட்டலாக $62 இருக்குது. இதோட இப்போ எவ்வளோ டாலர் ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா $18 இப்போ இந்த டெலிவரிக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா $21 வந்திருக்கு. $18 கொடுத்தது ஆக்சுவலாக. இதுவுமே கொஞ்சம் வந்து டிராஃபிக் இதில் கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததுனால தான் அந்த $3 எக்ஸ்ட்ரா கிட்ட வந்திருக்கு. இன்னும் நம்ம $100க்கு வந்து $16 எடுத்தால் போதும், $100 எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக 9:30 ஆகுது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகிடுச்சு. 5 மணி நேரத்தில் நம்ம நியூசிலாந்து டாலர் $84 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு $16 ஏர்ன் பண்ணால் டார்கெட் முடிஞ்சிச்சு. பார்ப்போம், அடுத்த ஆர்டர் வரதுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெட்ரோல் பங்கு, அதில் தான் இந்த ஆர்டர் எடுத்திருக்கேன். கொண்டு கொடுப்போம். அநேகமாக இன்னும் ஒரு டெலிவரி நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா $100 ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ $84 ஏர்ன் பண்ணியிருக்கோமா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $8 விழுந்திருக்கு ஆர்டரு. இது கொடுத்தா ஒரு 92 ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் தான். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக நைட்டு 10 மணி ஆகுது. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ இருட்டுன்னு. நம்ம ஊர் மாரி தான், எல்லா இடமெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்காது. நியூசிலாண்டில் வந்து நைட் டயத்தில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். சில இடங்களில் வந்து ரொம்பவே இருட்டாக இருக்கும். அதே சம்டைம் பார்த்துட்டிங்கன்னா சில வீடெல்லாம் உள்ளே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படி ஒரு எப்படி சொல்ல சந்திரமுகி வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். பாப்பா கஸ்டமர் வெளியிலே வரேன்ருக்காப்புல. ஒரு $8 ஆர்டர் வந்ததா, அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 84லேருந்து ஒரு $8 ஆட் ஆகும் பாருங்கள். கரெக்டாக $8 ஆட் ஆகிடுச்சு. கரெக்டாக $92. மணி 10:05 ஆகுது. இன்னொரு $8 வந்துட்டுனா நம்ம டார்கெட் இதோட முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 5.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது இன்னும் ஆர்டர் விழுவுமா. இப்போ நம்ம திருப்பி ஏதாவது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்து போனால் தான் ஆர்டர் கண்டிப்பாக வரும். நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணி ஆகணும். சரி வாங்க ரெஸ்டாரண்ட் பக்கத்து போகலாம். கடைசியாக $11க்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க. லாஸ்ட்டு டெலிவரி மெக்டொனால்ட்ஸில் வாங்கிட்டோம். ஃபைனல் டெலிவரியும் முடித்தாச்சு. $92 இருக்குது. இப்போ $11 ஆட் ஆகிடுச்சு. அப்பாடா, ஃபைனலாக $103 ஏர்ன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அப்படியே பாருங்கள், டயத்தையும் பார்த்துங்க. கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 10:58 ஆகுது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் ஆகிருக்கு இந்த $100 எடுக்கிறதுக்கு. சரி வாங்க, இங்கே ஒரே இருட்டாக இருக்குது. நான் வந்து அங்கிட்டு வெளில போயிட்டு
நம்ம பேசுவோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 6.5 மணி நேரத்தில் ஒரு $100 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த பெட்ரோல் செலவு அதெல்லாம் நான் இதில் பேசலை. என்னென்னா ஓகே எவ்வளோ நேரத்தில் $100 ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதான வீடியோ தான் இந்த வீடியோ. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போன இடம் பார்த்துட்டிங்கன்னா நியூசிலாண்டில் இது வந்து வெஸ்ட் ஆக்லாண்டில் தான் இன்றைக்கி நான் வந்து ஓட்டினேன். ஒவ்வொரு இடத்த பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும், நாட்களை பொறுத்தும் மாறுபடும். அவ்வளோதான். மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடுவோம். அப்புறம் அவிரா நீ எதுவும் சொல்கிறியா? சொல்லு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். சரிங்க, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.